வணக்கம் உறவுகளுக்கு. இன்று ஒரு உறவு என்னிடம் பேசும் ஆடியோ நீங்களே கேளுங்கள். திருச்சியில் இருந்து இந்த ஆடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, திருச்சியில் இருந்து ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கு 10 லட்சம் உதவி அவரே செய்யணும்னு சொல்கிறார். நான் எல்லோருடையமும் நான் பேசும் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், தவறாக பேசியிருந்தால் அந்த விவரத்தை எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். நான் பெரிய மனிதனும் அல்ல, பெரிய அறிவாளியும் இல்லை. ஆனால் என்னுடைய பேச்சு ஒரு சில மக்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிறது என்று நான் நினைத்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கொண்டு இருக்கிறேன். மக்களே, நான் பேசுவது ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சார் நைட்டு நான் தூங்குவதற்கு உங்களுடைய ஆறுதலான ஒரு பேச்சு கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய மத்தியில் ஒரு சில மனிதர்கள் என்னை ரொம்ப நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் இன்று திருச்சியிலிருந்து ஒரு நபர் சைமன் அப்படிங்கிறாரு. அதே நபர் திரும்ப கோபத்திலேயோ எதுலேயோ நான் குமார்ன்றாரு. அவர் விவசாயம் பார்க்காரு, ஆடு மேய்க்கிறாரு. என்ன 600 ஆடு மேய்க்கிறதுக்கு 2 பேர் தானா. அவருக்கு மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க, அந்த பொண்ணுக்கு நான் 10 லட்ச ரூபா உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு விவசாயி எப்படிங்க 10 லட்ச ரூபா உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அதுக்கு அவர்கள் பேசும் இந்த ஆடியோ 2 ஆடியோ இருக்குது. 2யுமே இதில் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. இது போன்று என்கிட்ட விளையாண்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய மனநிலையும் பாருங்கள். தயவு செய்து நான் இதில் கோபம் யார்ட்டையும் படலை. அவ்வளோ நேரம் பேசும்போது நான் கோபப்படலை. இருந்தாலும் நான் யாருக்கும் விரோதி அல்ல, எதிரி அல்ல. நான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நண்பனாக, உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு ஏதேனும் என்னால் முடிந்த உதவிகள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. தயவு செய்து இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த வீடியோவில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற இல்லம், முதியோர் இல்லம் இன்னும் ஒரு 2 மாதங்களில் தொடங்க உள்ளேன். ஏன்னா அதற்கான கவர்மெண்டில் அனுமதியெல்லாம் பெறணும். அதற்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லாத நபர்கள், கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் 50 வயது 60 வயது ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நேரில் வாருங்கள், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரோம். ஒரு ஹேண்டிகேப்பட் ஊனமுற்றோராக இருந்தாலும் பரவாயில்லை, இங்கே தங்கி 3 வேளை சாப்பாடு, தங்குற வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிண்ணா? மாதம் மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சம்பளமும் கொடுத்துருவோம். என்ன நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து விட்டுருவேன். அதாவது நீங்கள் வேலைக்கு வருபவர்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த திருமண தகவல் நிலையத்தில் சேவை மனப்பான்மையுடன் வேலை பார்க்கணும். நீங்கள் இலவசமெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தங்குமிடம், உணவு எல்லாம் ஃப்ரீயாக கிடைத்திடும். மாதம் சம்பளமும் கிடைத்து விடும். சரிதானா? அதனால் இந்த நம்மளை தேடி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் ஒரு 50 பேர் நான் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எதிர்பார்க்குறேன். தங்குறதுக்கு வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். தங்குறதுக்கு நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். சார் நான் தங்கி வேலை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். அது உடனடியாக நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோவை அவங்க பேசின அந்த கால் ரெக்கார்டை நீங்களே கேளுங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் எதுவும் எனக்கு சொல்லணும்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயே பேசி அனுப்புங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். கேட்குதுங்களா? கேட்குது சார். நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். திருச்சி சமயபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி சரி, அது விஷயமா தான் பேசலான்னு கேட்டேன் சார். யாருக்கு தேவைப்படுது? நமக்கு தான் தேவைப்படுது சார். சரி, உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், ஆதார் கார்டு எனக்கு இதெல்லாம் இதில் அனுப்பி வைக்கிறீங்களா? நம்ம கிருஷ்ணகிரி, நம்ம ஜாதகம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். கிறிஸ்டினா? ஆமாம் ஃபோட்டோ, சார். உங்கள் ஃபோட்டோவும் ஆதார் கார்டு மட்டும் அனுப்பிவிங்க. சரி. அனுப்பிவிங்க, நான் பார்த்து கூப்பிட்றேன். சரிங்க சார். நன்றி. ஹலோ சார்.
இப்போ நம்ம இவர் நம்ம இதில் இந்த கல்பாளையத்துலேருந்து ஒருத்தர் பேசினார்ல சார் உங்கள்கிட்ட குமார்னு. சொல்லுங்க. அது ஏதோ இப்போ 10 lakhs வந்து கடலில் இருக்காங்களாம். சரி. வேலைக்கு பண்ணையில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க, பண்ணை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்குவாங்க, நம்ம வயல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. புரியல. இல்லை 10 lakhs வந்து இது மாதிரி கடலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். 10 லட்ச ரூபா கடலில் இருக்கு. ஆமாம். அது மாதிரி நீங்கள் 10 லட்சம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஆ அதுதான் சரி என்னடா அந்த டீட்டெயில் என்ன சார் வரும் சார்? 10 லட்ச ரூபா ஒரு பொண்ணு கொடுத்து நீங்கள் கல்யாணம் முடிக்கணுமா? 50 நீங்கள் ஏக்கரோட பேசிக் பெண்ணுக்கு. கொண்டிருக்கும் சொல்லுங்க சார். ஏங்க 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் அந்த பொண்ணை முடிக்கணுமா? இல்லை உதவி பண்ணாப்புல இருக்கும்ல. எப்படி? ஒருத்தர் உதவி பண்ணாப்புல இருக்கும்ல, ஒருத்தவங்க பிழைச்சதா இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷம். நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். எனக்கு கமிஷனோ பதவி கட்டணமோ எதுவோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். அந்த பொண்ணு 10 லட்ச ரூபா கேட்டதை நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதான் வீடியோ நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து அதை பற்றி எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னங்கய்யா? பண்ணுறதா நம்ம கேட்குறோம். இதைப்படி பெருசாக நம்ம வந்து நம்ம அப்படி இப்படி ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ரைட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே வந்து சமயபுரம் பக்கத்தில் திருச்சி சமயபுரம் இருக்கு. திருச்சி சமயபுரம் தெரியும். ஆமாம், அது பக்கத்தில் எங்கள் லேண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஓ, உங்கள் சொந்த வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஒரு ஆட்டு பொண்ணை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். சரி, உங்கள் பேர்? என் பேர் சைமன். சைமன். உங்களுக்கு வயசு? ஆமாங்க, எனக்கு வந்து வயசு வந்து 51 ஆகுது. 51. அந்த அம்மாவுக்கு 50 வயசுன்னு சொல்லிச்சா? 45 வயசு, ஆனால் 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற வயசு எதுனா உதவி தாங்க நம்ம பண்ணுறோம். வயசு என்னங்க இருக்குது. சரி சைமன் சார், உங்களுக்கு 50 வயசு சொல்லியிருக்கீங்க. திருச்சியில் இருக்கீங்க. ஆமாங்க. ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்களோ? ஆமாம், ஆட்டு பொண்ணை வச்சுருக்கோம். விவசாயம் போயிட்டு இருக்குங்க. சரி, உங்கள் மனைவி என்னாச்சு? இல்லை அதெல்லாம் வந்து இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம அதான் சொல்கிறேனே. இல்லை நீங்கள் ஒரு ஹெல்பிங் மைண்டில் தான் நம்ம கேட்குறோம். மைண்டில் தான் நம்ம கேட்குறோம். ரொம்ப சந்தோஷம். நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா ஒருத்தவங்களை கடன் அடைக்கிறதுக்கு ஹெல்பிங் மைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்னுடைய நான் அந்த பொண்ணுக்கு ஆமாம், அந்த பொண்ணை வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மாத வருமானம் என்ன வசதி இருக்குது? நமக்கு வசதி வயல் இருக்குங்க. சரி, வயல் எத்தனை ஏக்கர் இருக்கும்? வயல் பட்டு ஒரு 25-30 ஏக்கர் இருக்கும் வயல். 30 ஏக்கர் இருக்கும். ஆமாம் இருக்கு. இல்லை அப்புறம் லீஸில் வந்து ஒரு 10-25 ஏக்கர் பார்த்துட்டு இருக்கேன். சரி. பிறகு ஆடு இருக்குது. ஆ, அப்புறம் காய்கறி வந்து ஒரு 10 ஏக்கர் போட்டுருங்க. 10 ஏக்கர் காய்கறி போட்டிருக்கீங்க. ரைட்டு. ஆமாம், டெய்லி 20 பேர் வேலைக்கு வருவாங்க. லேடிஸு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. சரி. ஆமாம், டெய்லி வேலைக்கு வருவாங்க. ஆடு எத்தனை ஆடு இருக்கு? ஆடு வந்து இப்போ ஒரு 700 ஆடு வச்சுருந்தோம். ம், இப்போ அதை கொடுத்துட்டு திருப்பி அடுத்த பேச்சு திருப்பி 700 ஆடு வாங்க போகிறேன். 700 ஆடா? 700. 700 ஆட்டை மேய்க்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளோ நாள் வந்து இப்போ 3 பேர் ராமநாதபுரத்துலேருந்து போட்டிருந்தேன். ராமநாதபுரம் 700 ஆட்டுக்கு 3 பேர் போதுமா? இல்லை 2 பேர் போதுங்க. 2 பேரே போதுமா 700 ஆட்டுக்கு? ஆமாம் 2 பேர் போதுங்க. ரைட்டு. எனக்கு தென்காசி மாவட்டம், இங்கெல்லாம் ஒரு 100 ஆடு இருந்தாலே 4 பேர் தேவைப்படுது. இல்லை அதெல்லாம் வந்து இங்கே வந்து பாருங்கள், இந்த ராமநாதபுரத்து எல்லா ஆடுகளும் இங்கே தான் வந்து கிணை போட்டிருக்காங்க. 2 பேர் தான். 200 ஆடாக இருந்தால் 2 பேர் தான். திருச்சியில் இருக்கீங்க. என்ன பண்ண போகிறேன், ஆடு வெளியே விடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க. சரி. 700 ஆடு வச்சிருக்கீங்க. 700 பார்த்துட்டு போங்க. ரைட்டுங்க, கண்டிப்பாக நான் வரேன். 700 ஆட்டுக்கு ஒரு ஆடு எவ்வளோ வருங்க? எத்தனை லட்சம் வரும் 700 ஆட்டுக்கு? நீங்கள் வாங்க போகிறீங்களா விலைக்கு தான்? இல்லைங்க, தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்குறேன். என்னங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க? ஒரு ஆடு வந்து 20,000 வரைக்கும் 15,000 வரைக்கும் 18,000 இருக்குது. ஒரு கேஜி விற்றோம்னா அப்படியே மொத்தமாக அப்படியே விற்றுருவோம். எல்லாத்தையும் விற்றுரு. அடுத்த பேச்சு எல்லாம் கிணறு தான் பிடிச்சி வச்சுருக்கான். ம், அப்படியே ஒரு பேச்சு அப்படியே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அடுத்த பேச்சு எடுப்போம்.
ஆ இல்லை நீங்கள் கேட்கறதெல்லாம் ரைட்டு தான், பரவாயில்ல, நினைக்கிறதெல்லாம் ரைட்டு தான். எனக்கு உலகத்தில் எவ்வளோ ஃப்ராடுகள் நடந்துட்டு இருக்குது. இல்லை 70 இல்லை நான் 700 ஆடுனா நீங்கள் 10,000 வச்சா 7 லட்ச ரூபா ஆயிருமே, 70 லட்ச ரூபா ஆயிருமே, அதான் கேட்டேன். 70 நீங்கள் சொல்லுறதெல்லாம் பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்கா, அவ்வளோ வசதி இருக்க போய் தான் நீங்களே ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ஆள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், உதவிக்கு தான் நான் நினைக்கிற ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணி பெருசாக வாழணும் அப்படின்லாம். சரி, ஆனால் உங்களுக்கு மனைவி இருக்குன்னு சொல்லியே, பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லியே, இவங்களுக்கு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து கல்யாணம் முடிக்க முடியும்? வீட்டில் கேட்க மாட்டாங்களா? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லைங்க, மனைவி இருக்கும்போது நான் ஒரு மனைவியை நாங்கள் கட்டி வச்சோம்னா என்ன தீவு ஜெயிலில் போட மாட்டாங்களா? ஏங்க சொல்லுங்க சார். ஹலோ, திருச்சி சைமன் சார். இது ஒரு அன்லீகல் தானேங்க. என்னது? இதில் வந்து ஒரு அன்லீகல் தானே, இது லீகலா? அன்லீகல், அதாவது நான் என்ன சொல்லலாம், லீகல் அன்லீகல் அது ரெண்டாவது விஷயங்க. நான் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுதெல்லாம் ரைட்டு தான், எனக்கு எவ்வளோ ரூபா கேட்டாலும் கொடுப்பீங்க. ஆனால் இது வந்து லீகலா அன்லீகலா நீங்களே சொல்லுங்கள். சட்டப்படி இது குற்றம் தானே. ஒரு மனைவி, உங்களுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு இல்லையா? மனைவி இல்லைன்னா சரி சார் அப்படின்னு நான் சொல்லலாம். சைமன், நான் தான் முன்னாலே சொல்கிறேன், உதவி பண்ணுற மனப்பான்மையோடு நான் சொல்கிறேன். நான் சரி சரி சரி. எனக்கு வந்து மனைவி கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். அவங்க வீட்டுக்காரோடைய அவங்க பிள்ளையோட தான் நான் வச்சு வர சொல்கிறேன். அவங்க பிள்ளைகளோட வச்சு வாழ போகிறீங்களா, வாழ சொல்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாம் செட்டாக தான் வரணும். அவங்கள விட்டுட்டு வர முடியாதுல்ல. அவங்க ஏங்க அவங்க தான் வீடியோவில் இப்போ கேட்டிங்களா, அவங்க தனியாக தானே இருக்கிறாங்க. இல்லை நான் வந்து வீடியோ கேட்கறதா நண்பர் சொன்னதுதான் நான் கேட்கல. நான் கேட்கல, இந்த ஃப்ரெண்டு சொன்னது இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ சரி நான் கேட்குறேன், இருப்பாங்க பொறுப்பான ஆளு அவருக்கு சொன்னாப்புல. சரி சைமன் சார், இப்போ உங்களுக்கு ஒரு துணை வேணும், ஒரு பெண்ணு வேணும், சரியா? உங்களுக்கு மனைவி இருக்கு, சைடில் நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சரிதானா? ஓப்பனாக பேசுங்க, அப்பதான் நான் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியும். சரி, நீங்கள் இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மனைவி எதிர்பார்க்குறீங்க, சரிதானா? நம்மளுக்கு உழைப்பு தாங்க முக்கியம், பிரதான உழைப்பு தான். நீங்கள் பேசுறது பிடி கொடுக்காம பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க ஓப்பனாக சொல்ல முடியாது. எனக்கு பிள்ளை இந்த ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே பெரிய இது பெரிய மிஷின் இல்லை, ஒரு ஹோல்ஸ் போடணும் டேங்க்ல ஒரு பெட்டு அதில் பைப் சொல்லுங்க சார். அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஒரு மனைவி வேணும், அப்படித்தானே கேட்குறீங்க? மனைவியா நம்ம வந்து அது நீங்கள் சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அது அன்னைகள் முன்னாலே சொல்லிட்டேன்ல, லீகல் மனைவின்னு சொல்ல முடியாதுல்ல. சரி ரைட்டு, உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் அனுப்பி வைக்கிறேன். இதே நம்பர் தான் சார். நீங்கள் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். 96 555 555 0 0 55 55 15. ஓகே, இப்போ 40 வருஷமா வச்சுருக்கீங்களா இந்த நம்பர்? செல்லு வந்த காலத்தில் பேசியிருந்த காலத்துலேருந்து வச்சுருக்கேன். சரி ரைட், ஓகே. இப்போ நீங்கள் ஹெல்பிங் மைண்டோட கேட்குறீங்க, நான் கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஹெல்பிங் மைண்ட் பண்ண முடியுமா? இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்பிங் மைண்டு அதாவது வந்து என் பண்ணையில் வந்து பொறுப்பாக வேலையை பார்க்கணும். ஆளுகளை வச்சு 10-20 பேர் வேலைக்கு வராங்க, எல்லா மெயின்டெனன்ஸும் கிளியராக பார்க்கணும்.
சரி சரி. எல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். ஆ. அதில் எங்கள் ஒய்ஃபும் எல்லாமே வருவாங்க. ஓ சரி சரி சரி. ஒரு நாளைக்கு நேராகவே சொல்லி சொல்கிறேன், இவங்க தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சரி சரி திருத்த மாட்டேன். சரி 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 சரி. இப்போ நீங்க உண்மையிலேயே நீங்க என்ன நினைச்சு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ராங் நம்பரா போட்டு என்ன சோதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நமக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து ஒரு உழைப்பாளி, நம்ம ஒரு பிசினஸ் மேன். ஏங்க ஒரு அப்படி வந்து கிடைக்கிறதுல ஒரு வேலை இல்லை. சரிங்க சைமன், நீங்க ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஆளு, ஆடு மேய்க்கிற ஆளு, ஆடு மாடு மேய்க்கிற ஆள். நீங்க ஒரு பொம்பளை ஒரு பெண்ணுக்கு வந்து 10 லட்ச ரூபா நான் கொடுத்து உதவி பண்றோம்னு சொன்னா யார் ஏத்துக்குருவா? எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா நீங்க எனக்கு போட்ட முடியுமா? நான் ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி சேவையா பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா இன்னைக்கு போட்டு விட முடியுமா உங்களால? இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற பாயிண்ட் எனக்கு வந்து பண்ணையில வந்து பொறுப்பா வேலை பார்க்கணும், இருக்கணும், பொறுப்பா இருக்கணும் நான் சொன்னேன். அந்த பாயிண்ட் ரைட்டுங்க. ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு அம்மா வந்து எப்படிங்க பொறுப்பா வேலை பார்க்கும்? 50 வயசுக்கு மேல இருக்கிற அம்மா ஏங்க ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட டெய்லி 20 பேர், உங்கள்கிட்ட தான் டெய்லி 20 பேர் 30 பேர் வேலைக்கு வராங்க அப்படின்னு சொல்றீங்க. 700 ஆடு வச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப 10-30 ஏக்கர் இடம் இருக்கு, இன்னும் லீஸுக்கு வேற 25 இடம், 25 ஏக்கர். அவங்கெல்லாம் வந்துட்டு உடனே போயிடுவாங்க. சரி, 12 மணிக்கு போயிடுவாங்க அவங்க. அவங்க போயிடுவாங்க காலை வேலையோட. ஒரு நாளைக்கு 250 ரூபா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க. நாளைக்கு நேரம் வாங்கினேன் வந்து பாருங்க, நம்ம சொல்றது என்ன எனக்கு வந்து பாருங்களேன். சரி, எந்த இடத்துக்கு வரணும்? நான் நம்ம சமயபுரம் பக்கத்துல தான் வரணும். சமயபுரம் பக்கத்துலயா? 10 கிலோமீட்டர். சமயபுரத்துல 10 கிலோமீட்டர். நீங்க திருச்சி தானே சொன்னீங்க? சரின்னு சொன்னா சமயபுரம் சொல்லல. திருச்சிக்கும் சமயபுரத்துக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 20 கிலோமீட்டர். திருச்சிக்கும் சமயபுரத்துக்கும் 20 கிலோமீட்டர் தானா? ஆமா, 20 மேல இருக்கு. சரி சரி. ஏங்க திருச்சிக்கும் சமயபுரத்துக்கும் 20 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதுதான் இருக்கும், மேல இருக்கு. 18 இருக்கும், 17 இருக்கும், 20 தாண்டாது. 20 தாண்டாது சமயபுரம்? தாண்டாது. சரி 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 சரி. சரிங்க ஐயா, இப்போ நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு உங்க நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், இல்லைங்க, நான் வந்து வேலை நல்லா உழைப்பாளியா இருந்து வேலை செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஆடு வைக்கிற பசங்களுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபா வேலை செய்யற பசங்களுக்கு. சரிங்கய்யா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி லீகலா நீங்க பண்ணினீங்கன்னா என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்னுடைய ஆபீஸ் இன்னும் கேளுங்க. ஒரு மனைவி குழந்தைகள் சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க மனைவி கேட்டு நான் கொடுத்தேன்னா, தகவல் கொடுத்தேன்னா என்னுடைய ஆபீஸை சீல் வச்சிருவாங்க. நம்ம வந்து தவறான வழிக்கு போய் இவங்களுக்கு ஒரு கெட்டது ஏற்பட்டு இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தர வரப்பதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, உங்களோட கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி மேல ஒரு புகார் கொடுத்தப்பதான். சரிங்க, உங்க மனைவி வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு நீங்க வரன் பார்த்து கொடுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. அதான் என்ன சொல்றேன், கல்யாணம் பத்தி நான் சொல்ல வரலங்க. பலவன் பேசிட்டு இருந்தா என்ன செய்யுது? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நண்பர் இப்போ பேசினாருங்களா? சொல்லுங்க சார். என் பேரு சைமன். சொல்லுங்க சார். அவர் தான் பேசினாருங்களா? நீங்கள் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து லெட்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஆமாம். நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால்லே போட்டு விட்றேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு உங்களை சொன்னாராம். அப்படிலாம் சொல்லியே. இல்லை, நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னார். என்னங்க, கிட்டத்தட்ட 600 ஆடு வளர்க்குறது உங்களுக்கு தெரியும். நான் திருமணம் முடிக்கிறாது அடுத்த பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு 10 லட்ச ரூபா நான் வந்து உதவி பண்ணிடுறேன். சரி. அந்த பொண்ணு நம்மளோட வந்து ஒரு சோறு தண்ணி ஆக்கி கொடுத்துட்டு ஒரு ஆட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாருங்க. உங்களுக்கு அவரை எவ்வளோ நாளா தெரியும்? 25 வருஷமா தெரியும். என்ன சொல்ல போனா 50 வருஷமா தெரியும். நான் சின்ன குழந்தையிலேருந்து தெரியும் எனக்கு. ஓ சரி சரி சரி. ரொம்ப நாங்கெல்லாம் வந்து டிஆர்எஸ் ஃப்ரெண்டுங்க. சரிங்க சார், சரிங்க சார். 50 வருஷ காலமா எனக்கு நண்பருங்க. நான் அவ்வளோ ஈஸியாலாம் இறங்க மாட்டேன். சரி 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 சார். நீங்க வந்து இதை துணிஞ்சு நீங்க பண்ணலாம். ஓகே ஓகே, கண்டிப்பா. நீங்க சொல்றீங்களா? சரி. ஏன்னா சார், நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு எனக்கு தெரியும். ஓகே ஓகே.
அவருக்கு வந்து ஓப்பனா சொல்றேனே, அவருக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தைகள். சரி ஒய்ஃபு கிட்டலாம் நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறோம். சரி சரி அவர் பிரபல தொழிலதிபர். சரி. கிட்டத்தட்ட அவர் என்ன 50 ஏக்கர் பாக்குறாருங்கிறீங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு அவர் 100 ஏக்கர் பாக்குறாரு. 10 இடத்துல காடு பாக்குறாரு. சரி 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 சரி. ஒவ்வொரு இடத்துல நீ 200 ஏக்கர் 200 மூட்டை 300 மூட்டை நல்லா எடுத்துட்டு இருக்காரு. சரி. இன்னைக்கெல்லாம் கத்திரிக்காய்லாம் ஒரு பில்லு போச்சுன்னா 40,000 50,000 ஒரு நாளைக்கு பில்லு. சரி. இப்ப இந்த 2 மாசத்துல மட்டும் பில்லு மட்டும் 16 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. 2 மாசத்துல 2 மாசத்துல 16 லட்சம் ரூபா பில்லு வாங்கியிருக்காரு. சரி. எக்ஸ்போர்ட். 4 டிராக்டர் இருக்கு. சரி. ஒரு கால் டாக்ஸி இருக்கு. சரி. ஒரு கார் இருக்கு. சரி. மக MBBS படிக்குது. ஒய்ஃபு வந்து MBBS முடிச்சிருக்கு. சரி. இவ்வளவு டேலண்டா இருக்காங்க சார் அவங்க. சரிங்க சார். சரி. அவங்களாம் 10 லட்ச ரூபா வந்து ஒரு தூசி மாதிரி. அவருக்கு வந்து என்னன்னா ஆடு ஒரு 4 பேர், ஒரு ஜென்ஸ் வந்து எல்லாம் வயசானவங்க, 50 வயசு 60 வயசு ஆடு மேய்க்கிறாங்க. சரி. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு, அவங்க ஊருக்கு போன நேரம் 2 நாள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சோறு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். சரி. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரே பில்லுல முடிக்கிறனால 2-3 பில்ல முடிக்க சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, 2 பில்ல முடிக்கிறேன், ஒரு பில்ல என்னால முடிக்க முடியாது, ஆளுங்கள்லாம் சம்பளம் போடணும், அதனால முதல் 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், மறு 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். ஆனா அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு சார். என்ன கண்டிஷன் போடுறாரு அப்படின்னா, இதை நீ ஏத்துக்கிட்டதும் ஏத்துக்காதும் உங்களுடைய விருப்பம். அந்த அம்மா வந்து நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன். சரி. சாவுற வரை நான் ஏத்துக்கிறேன். என்ன வேணாலும் நான் செய்யறேன். அதுல வந்து ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டா திரு ராஜேஸ்வரி திருமண மண்டபம், சங்கரன் கோயில், கணேசன்ட்ட தெரிவிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. சரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 10 லட்ச ரூபா முதல் தவணை 5 லட்ச ரூபா பணம் தர்றேன். சரி. வக்கீல வச்சு அந்த இடத்த சர்வே நம்பரை போட்டு நான் அந்த இடத்துக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். யாரு பேர்ல வந்து பணம் வாங்கி அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ அவன் அந்த அமௌண்ட் சர்வே நம்பரை போட்டு வக்கீல வச்சு கோர்ட் மூலியமா 5 லட்ச ரூபா பணம் கட்டுறேன்ட்டாரு. மறு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறப்ப அந்த அம்மா என்னோட தானே வருது. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்ல, உயிரை கொடுத்து கெஞ்சுறாங்க, நான் இந்த இடத்த காப்பாத்தி தரேன், அந்த இடத்த வந்து என் பேர்ல சர்வே பண்ணி கொடுக்க சொல்லுங்க. என்னோட தானே இருக்க போறாங்க, நான் என்ன பண்ண போறேன். சரி. நல்லா இருந்தாங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு மகள் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா ஆமா, ஒரு மகள் இருக்கு அவங்க சொன்னாங்க. ஆமா, அவங்க சொன்னாங்கன்னு இல்ல சார், நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து யூடியூப்ல வந்து என்ன சொன்னீங்க, ஒரு நேரம் என்னம்மா புருஷன் இருக்காருக்கிறீங்க, ஒரு நேரம் இல்லைங்கிறன்னு சொல்றீங்க, ஒரு நேரம் மகன் இருக்காருக்கிறீங்க, மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்களா சொல்லலையா? ஆமா ஆமா சொன்னேன். அதனால அந்த அவர் வந்து திரு ராஜேஸ்வரி திருமண தகவல் மையத்திலேருந்து கணேசன் வந்து அவரே வந்து தடுமாறி சில தகவல்களை சேகரிச்சு வச்சிருக்காரு. அதனால நம்ம அம்மாவுக்கு 10 லட்ச ரூபாய் 2 தவணையா கொடுத்துடலாம். சரி. அந்த இடத்த வந்து நம்ம பேர்ல 2 பேரும் ஜாயிண்ட் கூட போட்டுடலாம். எந்த இடத்த? அந்த அம்மா 10 லட்ச ரூபாய் இடமான வச்சிருக்காங்களா அம்மா மூலியமா? அம்மா மூலியமா பத்திரம் எங்க? நான் அந்த வீடியோ நீங்க கேட்டீங்களா சார்? அந்த அம்மா சார், அந்த அம்மா வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கணும் பொய் தானே அது சொல்லுது. பொய் சொல்லல சார், பொய் சொன்னா அப்புறம் எப்படி 5 லட்ச ரூபா கொடுக்குறப்ப அந்த டாக்குமெண்ட் பத்திரம் யார் பேர்ல இருக்கு, அந்த பத்திரோட சர்வே நம்பர் என்ன, அந்த இடம் என்ன, சர்வேரை வச்சு அளப்போம்ல. சரி. இப்ப அந்த அம்மாவுக்கு நீங்க 10 லட்ச ரூபா வந்து அவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தரேன்ட்டாருங்க. ரைட், தரேன்ட்டாரு. உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லையா? ஏங்க உயிர் நண்பருங்க, 50 வருஷ கால ஃப்ரெண்டுங்க. நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் 40 மாடு வளர்க்குறேன் சார். நான் பெரிய மாபெரும் மாட்டு வியாபாரிங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். மாசம் 50,000 ரூபா வருமானம் எனக்கு. 40 மாட்டுல 50,000 ரூபா வருமானம். 50,000 வருமானம். ஏன்னா பாதி மாடு சனியா இருக்குல்ல சார். ஆமா ஆமா. 1 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப பாதி மாடு கன்சீவா இருக்கு. சரி. இப்ப எனக்கு 1 மந்த் வருமானம் வந்து 40,000 ரூபா. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்ப நான் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சார்? நான் எனக்கு ஹெல்ப்புங்கிறப்ப நான் உங்கள்ட்ட வந்து நான் கண்டிப்பா நான் கேட்பேன். சரி. எனக்கு வந்து என் நண்பருக்கு வந்து 600 ஆடு மேய்க்கிறாங்க. சரி. கிட்டத்தட்ட 2 பேர் தான் மேய்க்கிறாங்க. சரி. அவங்களுக்கு சோறு சமைச்சு போடணும். சரி. அவங்க சப்போஸ் ஊருக்கு ஏதோ ஒரு வாரம் 4 நாள் ஏதோ யாருக்கும் ஒரு நல்லது கெட்டது வருமா வராதா? கண்டிப்பா வரும். அந்த டைம்ல ஒரு 4 நாள் ஆடு மேய்க்கணும்.
சரி சார், ஆ. நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல. 600 ஆடு 2 பேரும் எப்படி சார் பார்க்க முடியும்? ஐயா சார் 40 மாட்டை நான் ஒரு ஆள் பாக்குறேன் சார். சரிங்க சார், நீங்க சரி ரைட்டு என்ன பேசணும்னு நினைச்சு பேசுறீங்க எனக்கும் தெரியல. பரவாயில்ல. ஏன் சார்? ஏன்னா ஒரே ஒரு விஷயம். சார் நான் ஆ, ஒண்ணு சொல்லட்டுங்களா? ம் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நான் உங்களை நினைக்கிறேன். சரி உங்க யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி இந்த அம்மாவோட புலம்பலை பார்த்து தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து என் நண்பர்கிட்ட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காரு. சரி தயவு செய்து எனக்கு- நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க சார். தயவு செய்து நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசுறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா சார் இந்த மாதிரி போடாதீங்கன்னு வேணா சொல்லுங்க. ஆனா நீங்க பேசக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது எனக்கு நேரம் இல்லை, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. நான் 30 வருஷமா தொழில் பண்றேன். ஒரு மனிதன் வந்து இங்க கேளுங்க ஒரு நிமிஷம். அவரு மனைவியா லீகலா வச்சுக்கணும், அன்லீகலா வச்சுக்கணும், என்னென்னமோ அவரும் சொல்றாரு, நீங்களும் பேசுறீங்க, உயிர் நண்பனும் பேசுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஏதோ எனக்கு வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிற மாதிரி தோணுது. நான் உங்களை கோபம் இல்ல ஒரு நிமிஷம் பிரதர், ஒரே நிமிஷம். நான் உங்களை வந்து கோவிக்கல, ஒன்றும் செய்யல. தயவு செய்து இது போன்று இதை பண்ண வேண்டாம். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து நீங்க 2 பேரும் பேசக்கூடிய உண்மையான விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. 600 ஆட்டை மேய்க்கிறது, இவ்வளவு 100 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சு விவசாயம் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்னைக்கு ஒரு விவசாயிகள் வந்து உயிரை கொடுத்து பார்க்கக்கூடியது. விவசாயிகளுக்கு லாபமே இன்னைக்கு கிடையாது. என்ன வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு தான் லாபங்கள் கிடைக்குது. அந்த விவசாயம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் 5 லட்சம் 10 லட்சம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதே சமயத்துல வந்து ஒரு விஷயம் நான் குறையும் சொல்லிடுறேன். இல்ல சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து என்ன சார் எதிர்பார்க்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்க சார். யாரு? நான் 10 பைசா யாரையும் எதிர்பார்க்கறது கிடையாது. சார் அது உங்களுக்கு நாங்க வந்து செய்வோம் சார், கண்டிப்பா செய்வோம். செய்யறத நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நீங்க செய்யறத வந்து வேண்டாம்னு சொல்ல போறது கிடையாது. சார் ஒரே ஒரு நிமிஷம், அப்பெல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து நாங்க 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த இடத்த மீட்டு கொடுத்துட்றோம். சரி, கண்டிப்பா மீட்டு கொடுத்துட்றோம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு விஷயம், நான் கமிஷன் எதிர்பார்க்க மாட்டேன். நான் அந்த மாதிரி புரோக்கர் கிடையாது. சொல்லவே கூடாது. உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் மட்டும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். நான் யார்கிட்டயுமே பெண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறதுக்கே கமிஷன் கேட்கறது கிடையாது. அது சொல்லவே சொல்லாதீங்க. எங்க தரப்புல இருந்து நாங்க உங்களுக்கு செய்யறோம். சரி, என்ன அந்த பொண்ணுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனக்கலங்கள் அந்த பொண்ணு வந்து என்ன ஆடியோ பண்ணிருக்குன்னா, உங்க பெயரை வந்து நான் கெடுக்க மாட்டேங்க, ஒரு பீ மூத்திரம் அள்ளி கொடுத்தா கூட நான் வந்து கவுந்து பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, நாங்க அந்த ஒரு கேவலமான தொழில் அந்த பொண்ணெல்லாம் அனுப்ப மாட்டோம், கௌரவமா வச்சுக்கிறோம். சரி, அந்த பொண்ணோட அமௌண்ட்டுக்கு 2 முறை 5 லட்ச ரூபா வந்து உங்க நம்பருக்கே ஜிபே பண்ணிடுறோம். ஐயா உங்க நம்பரை அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவங்ககிட்ட பேசிக்கோங்க. சார் எனக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். இல்ல சார், ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அந்த பொண்ணோட நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார், நான் வந்து அந்த பொண்ணு கிட்டே நாங்க பேசி பாக்குறோம் சார். ரைட் தர்றேன், நம்பர் தரேன். சரிங்க சார். ரைட்டுங்களா? ஒரு நிமிஷம் சார், சட்டை எடுத்துறேன். நான் அந்த நம்பர் கையிலேயே வச்சிருப்பேன். ஏங்க 3 லட்சம் பேர் என்கிட்ட பதிஞ்சிருக்கீங்க. 3 லட்சம் பேரும் கரெக்டா வச்சிருப்பேன். நான் தேடி பார்க்கணுங்க. ஹலோ, சிஸ்டத்துல கம்ப்யூட்டர்ல தேடி பார்த்து சொல்லணும். நான் இப்ப வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறேன். சரிங்க, நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு இதே நம்பருக்கு கூப்பிடுறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் சைமன் சார். ஏங்க நீங்க சைமன் தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க சைமன் என்ன நீங்க பேசுறீங்கன்னு ஒண்ணு தெரியல சார். ஒரு நிமிஷம் சார். சைமன் பேர் வந்து நண்பர் பேர் வந்து சைமன். சரி, என் பேர் வந்து குமார் சார். குமாரா? குமார். சரி, உங்களுடைய 2 பேருடைய போட்டோவும் ஆதார் கார்டும் எனக்கு இதே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அனுப்புறேன் சார். அனுப்புங்க, நான் உங்களுக்கு நம்பர் போட்டு விடுறேன். சரிங்க சார். எப்ப சார் அனுப்பிட்டோம்? நீங்க இப்ப அனுப்புங்க, நான் உடனே அனுப்புறேன். இப்ப நீ வீட்டுல சாப்பிட்டு ஏங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும்? வீடு ஆபீஸ் பக்கம் தானங்க இருக்கு. சரி, சாப்பிட்டு வரது எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும். அப்படிங்களா? நான் இப்போ வந்து தோட்டத்துல இருக்கேன் சார். 600 ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன். 6 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போவேன். எப்படி சார்? நீங்க போன பிறகு அனுப்புங்க. சரிங்க, அப்ப நம்பர் நோட் பண்ணிட்டு வந்துருங்க. ரைட், உங்களுக்கு நான் நைட்டு கூப்பிடுறேன். சரி, சந்தோஷம். போட்டோ அனுப்பணுமா சார்? ஐயா சாமி, கொஞ்சம் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதை சொல்லுங்க, திருத்திக்கிறேன். இப்படி பழி வாங்காதீங்க.
சரியா? ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல சார், என் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் தயவு செய்து. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், எந்த தவறான செயல்பாடுகளும் செய்வது கிடையாது. இவ்வளவு இல்ல நேரம் சார், போட்டு இல்ல ரெண்டு பேரும் சார். மாறி மாறி பேசுனீங்கன்னா அடுத்து நான் வேலை பார்க்க வேண்டாமா? சாரி சார் கோச்சுக்காதீங்க. நான் வந்து நீங்க இல்ல வந்து நான் ஏதாவது தவறு பண்ணிருக்கனா? இல்ல யார்கிட்டயாவது சார். தவறா பணம் வாங்கியிருக்கனா? இல்ல சார். அப்புறம் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேனா? அந்த பொண்ணு நம்பர் தரேன் எனக்கு இவ்வளவு ரூபா கொடுங்கன்னு சொல்லி விவரம் பேசிட்டு இருக்கேனா? சார் சொல்லுங்க. இல்ல நான் அந்த நம்பர் தரேன் எனக்கு இவ்வளவு ரூபா கொடுங்கன்னு கேட்டேனா? ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஆ கோச்சுக்காதீங்க. ம் நீங்க பசி வேகத்துல இருக்கீங்க. ம் உங்க ஜிபேக்கு எதுவும் பணம் அனுப்புங்களா? ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம் சார். சொல்லுங்க சார், நான் அனுப்புறேன். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க சார், அனுப்புறேன். நான் வந்து ஏன் சார் எல்லாத்தையும் பணம் கவலைப்படுறீங்க? வாங்குறது கிடையாது, எல்லாத்தையும் பணம் கேட்பது கிடையாது. ஏன்னா சார் அந்த பொண்ணு வந்து இல்ல நான் அந்த எல்லா கேஸ் ஒரு நிமிஷம், பதிவு கட்டணம் 2000 5000 10,000 20,000 கேட்பேன், ஆனா எல்லாத்துக்கும் கேட்க மாட்டேன். நாங்க சொல்ல புரியுதா? செய்யறேன் சார். பதிவு கட்டணம் நான் வாங்காம வேலை பார்க்க மாட்டேன், அதுக்காக எல்லாத்துக்கும் இப்ப பணம் கேட்க மாட்டேன். நாங்க செய்யறோம் சார். நீங்க செய்வீங்கன்னா உங்க விருப்பங்க, உங்க எதுக்காக? விருப்பம். இல்ல சார், நான் உங்களுக்காக எல்லாம் அனுப்பல. ம் நீங்க வந்து ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஐயா சைமன் சார், நீங்க சைமனோ குமாரோ யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, தயவு செய்து என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 15 பேருக்கு வேலை கொடுக்குறேன். எனக்கு மாசம் எனக்கு டெய்லி 100 பேர் கால் பண்றாங்க, அவங்களுக்கு வரன் பார்த்து கொடுக்கணும், ஒரு புண்ணியம் பாவமா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யார்ட்டையும் கமிஷன் லட்சக்கணக்கில் கேட்கறது கிடையாது, பதிவு நான் கட்டணம் மட்டும் செய்யறேன் சார், வாங்குறேன். நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்க சார். நாங்க செய்யறேன் சார். இப்போ ஏன் என்னை போட்டு இப்படி படுத்துறீங்க? சாப்பிடணும் ஐயா. சரி, நீங்க சாப்பிடுங்க சார். நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு பேசுறேன் சார். நீங்க இன்னும் கூப்பிடவே வேண்டாம், நானே உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் கணேசன், நீங்க பேசுறீங்க? சரிங்க சார், இப்போ நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இல்லைங்களா யார் எங்கன்னு பேசுறீங்க? சார்? சமயபுரம் சொல்லுங்க சார். இப்போ வந்து சாயந்தரம் அவர் சைமன் ஃபோட்டோவும் எங்களுடைய ஃபோட்டோவும் அனுப்ப சொன்னீங்களா? ஆமா. அவர் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ம் 10 லட்ச ரூபா நம்ம பணம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டோம். சரி. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆதார் அட்டையும் என்னுடைய ஆதார் அட்டையும் உங்களுடைய ஆதார் அட்டையும் எதுக்கு கேட்குறாரு? நம்ம புரியல. என்ன பொய் சொல்ல விரும்புறோமா? சார் ஆதார் கார்டு நான் கேட்டதை நீங்க அனுப்புங்க, அப்புறம் பேசுறேன். இல்ல சார், நீங்க வந்து சைபர் கிரைம்ல போட்டு எங்களை வந்து உள்ளாரத்தெல்லாம் பாக்குறீங்களா? இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல சார், நீங்க இதுக்காக கேக்குறீங்க? நாங்க 10 லட்ச ரூபா பணம் தர்றோம் அப்படிங்கிறோம். நீங்க வந்து உங்க ஆதார் அட்டை இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாதகத்தை அனுப்புங்க, உங்க போட்டோ அனுப்புங்கன்னா பரவாயில்ல. எல்லா வீடியோலையும் அப்படிதான் கேக்குறீங்க. இந்த வீடியோல மட்டும் வந்து நீங்க உங்க ஆதார் அட்டை அனுப்புன்னு கேக்குறீங்க. சரி போட்டோ ஜாதகத்தை அனுப்புங்க, அவ்வளவுதானே. போட்டோ ஜாதகம் ஆதார் கார்டு எல்லாம் தான் சார் நீங்க கேட்குறேன். நீங்க வந்து ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காம கேளுங்க. நாங்க ராஜேஸ்வரி திருவண்ண தகவல் மையத்திலிருந்து பேசுறோம். என் பேர் கணேசன். நான் உண்மையை மட்டும் பேசுவேன். நான் வந்து தவறா பேசி தப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க தவறா பேசுறது வந்து தப்பு இல்லையா? என்ன தவறா பேசுனேன்? என்ன சார், நீங்க வந்து ஆதார் அட்டை அனுப்புங்க, உங்க போட்டோ அனுப்புங்க அப்படின்னா எங்களை வந்து நாங்க என்ன போர்ஜரி வேலை பண்றோமா சார்? 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறவங்க போர்ஜரி வேலை பண்ணுவோமா? தம்பி சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட போர்ச்சேரினா நான் உங்கள்கிட்ட எனக்கு 50,000 கொடு 1,00,000 கொடுன்னு கேட்டா தான் போர்ச்சேரி. சார் நான் அதையும் சொல்லிட்டேன். நீங்க திருமண தகவல் மையம் கட்டிக்கிட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து நிதியா கொடுக்க நாங்க வந்து ஒரு 3 ஆட்டை வித்து கூட ஒரு 50,000 ரூபாய் போட்டு கூட தயாரா இருக்கோம். உங்களை ரொம்ப நம்பி இருக்கோம். நான் உங்களை கடல் போல நம்பிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு வார்த்தை எங்க சைமன்ட்ட சொன்னேன். அண்ணே சைமன் அண்ணே, என்னண்ணே நம்ம உங்களுடைய ஆதார் அட்டையும் என்னுடைய ஆதார் அட்டையும் வந்து அவர் போட்டு விட சொல்றாரு அப்படின்னா, என்ன வேணாண்ணே அந்த 10 லட்ச ரூபா பொண்ணுக்கு அந்த கடன் அடைக்க வேண்டாம், அப்படிப்பட்ட உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விக்ஸ் ஆகி போறாரு. உடனே கணேசன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அவர் பசி வேகத்துல இருக்காரு. ஒரு வார்த்தை நம்ம அவர்கிட்ட தான் கேட்போமனே அப்படின்னு. நீங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நம்பரை கேளுங்க, நம்ம கேட்போம் அப்படின்னாரு. உங்களுக்கு எது நிதி வேணா கேளுங்க சார், நாங்க தரோம். இல்ல சார் ஒன்றும் வேண்டாம் சார். இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க சார், சொல்லவே சொல்லாதீங்க, கண்டிப்பா சொல்லாதீங்க. உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்க சார். உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும் நிதி? உங்களுக்கு கட்டடத்துக்கு நிதி எவ்வளவு வேணும் நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணோட போட்டோவே அனுப்ப வேண்டாம் சார், அது எனக்கு வேணாம் சார், அந்த பொண்ணே கூட வேணாம். உங்களுக்கு உங்க கட்டடத்துக்காக நான் வந்து அந்த ஏழை எளிய விட்டுறோம். அந்த இன்னும் ஒரு 1000 திருமணம் பண்ணுங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல சார், எங்களுக்கு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். சரி, உங்களுடைய திருமண மண்டபம் கட்டுறதுக்கு என்ன சார் உங்களுக்கு நிதி உதவி வேணும்? நான் திருமண மண்டபம் கட்டுறேன்னு சொல்லலையே. இல்ல சார், நீங்க வந்து திருமண தகவல் மையம் கட்டிருக்கோம், 2 மாடி கட்டுறோம், ஒரு பெரிய ஹால் இருக்கு, அது இன்னும் முடிய போகுது, ஒரு பொருளாதார உதவி எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க வீடியோல கொடுத்துருந்தீங்க. எந்த வீடியோல நான் அப்படி கொடுத்தது கிடையாது சார். இப்ப இருக்கு சார். ஏங்க நான் சொல்றேங்க, எந்த வீடியோலயும் நான் அப்படி சொன்னது கிடையாது, யார்ட்டையும் அப்படி நான் கேட்டது கிடையாது. அப்படி வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் பேசினேன், அவர் இந்த மாதிரி நன்கொடை கேட்டாரு அப்படிங்கிற இப்ப இல்லைன்னு சொல்றாரு.
அப்ப இவர் ஃப்ராட் பண்றாரு, நீங்க யூடியூப்ல போட்டு விடுங்க, இல்ல எனக்கு அதை அனுப்புங்க. சார் சார் ஒண்ணே ஒன்று சொல்லட்டுங்களா? இப்ப நான் ஒரே விஷயம், யாராவது ஏதாவது உங்கள்ட்ட சொல்லி என்ன இந்த மாதிரி கலாய்க்க சொன்னாங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஒண்ணே ஒன்று சொல்லட்டுங்களா? ம் உங்க அண்ணனா நினைக்கிறேன், ம் கூட பிறந்த அண்ணா நினைக்கிறேன். ம் நீங்க அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ம் நான் வந்து ஏழை எளிய எத்தனையோ பேர் கண் தெரியாதவங்களாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமா எனக்கு வந்து பெண் வர தேடுங்க அப்படின்லாம் அனுப்பியிருக்காங்க. சரி. அதெல்லாம் வந்து நீங்க பகிர்ந்திருக்கீங்க. இல்ல நீங்க எனக்கு மனது உளைச்சலை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், உங்களுடைய டெய்லி கேட்டு நான் மனசுல நைட்ல தூங்க வரதே இல்ல. நீ 3 நாள் ஆச்சு தூங்கி. எதுக்கு? இத்தனை பேருக்கு காது தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்கலாம் வரன்னு பார்த்து எடுத்து வைக்கிறேன், நான் பாப்பா இருந்தா சொல்றேன் ம் அப்படின்னு போறேன் வரேன்னு சொல்றீங்க. எத்தனையோ பேத்துக்கு திருமணம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. 2,80,000 வரன் இருக்குலாம் சொல்லியிருக்கீங்க. ம் சந்தோஷமா நீங்க வந்து நல்ல வரன்லாம் எடுத்து திருமணம் பண்ணி வைங்க, வேண்டான்னு சொல்ல. ம் நாங்க வேற இதெல்லாம் எதுவும் சொல்ல சார். எங்க சைமன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆடு வளர்க்குறாரு. ஒரு 2-3 பேர் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா போதும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன சார் வந்து உங்களுக்கு உங்க ராஜேஸ்வரி திருமண தகவல் மையத்துக்கு என்ன சார் வந்து உங்களுக்கு உதவி வேணும் அதை சொல்லுங்க சார், நாங்க செய்யறோம். சார் எங்க கூட பிறந்த அண்ணன் சார், நீங்க சொல்லுங்க சார், நான் செய்யறேன் சார். எனக்கு மக்கள் எல்லோருமே நல்லா செய்யறாங்க, கேட்காமலே செய்யறாங்க. நான் செய்யறேன் சார். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், நான் யார்கிட்டையும் கேட்கறது கிடையாது, அவங்களா செய்யறாங்க. சொல்லுங்க சார். மக்களா பார்த்து செய்யறாங்க, அவங்களா செய்யும்போது நான் எதுக்கு கேட்கணும்? சரிங்க சார், இப்ப நான் செய்யக்கூடாதா? செய்யுங்க தான் சொல்றேன். சரி, எவ்வளவு சார் செய்யட்டும் சொல்லுங்க சார். உங்க மனசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செய்யுங்க. சரிங்க சார். இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, உங்க மனசு இருக்க எவ்வளவு தூரம் செய்யுன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு அந்த பெண்ணை வந்து முடிச்சு கொடுங்க சார். அது மனசார கேக்குறேன் சார். சரி, அதுக்கு என்ன சார் வந்து உதவி? முதல்ல உங்க யாருக்கு வேணுமோ அவங்களுடைய போட்டோவை அனுப்புங்க, அந்த போட்டோவை அந்த பெண் வீட்டுக்கு அனுப்புறேன், அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம செய்வோம். அப்படிங்களா? ம் நாங்க 10 லட்ச ரூபா திருமணம் முடிச்சு கொடுக்க தயாரா இருக்கேன் சார். எல்லா பெண்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வரமாட்டாங்கங்க. இல்ல சார், அதெல்லாம் நான் விருப்பப்படல. அந்த பொண்ணு வந்து நான் வந்து மூத்திரம் அள்ளி கொடுத்தாவது நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாத்தீங்களா, நாங்க வந்து அழுதுட்டேன் சார். சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அடுத்து வேலை பார்க்கவா இல்ல உங்கள்கிட்டயே நான் பேசிக்கிட்டு இருக்கவா? ஏன் என்னுடைய பிழைப்ப கெடுக்குறீங்க, என்னுடைய சேவையை கெடுக்குறீங்க? சார் இப்ப நீங்க சாப்பிட தானே சார் வந்திருக்கீங்க நீங்க? ஆமா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இல்ல சார், சாப்பாடு டைம் 1 மணி நேரம் இருக்குல்ல சார்? என்னது 1 மணி நேரம் இருக்குது? 2:30 to 3:30 சாப்பாடு டைம் சொன்னீங்களே சார்? ஆமா, அதுக்காக தான் சார் இந்த ஃப்ரீ டைம்ல பேசுறேன். இல்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? யாராவது எதுவும் சொல்லி என்ன வந்து இப்படி ஐயோ சார், அப்படி மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க சார். தயவு செய்து நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு அந்த உதவி பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கு ஜிபே மூலியமா என்ன சார் பேமெண்ட் பண்ணணும் அது சொல்லுங்க சார், பண்ணிடுறோம். தம்பி போட்டோ அனுப்புங்க, போட்டோ ஜாதகம் எல்லாத்தையும் அனுப்புங்க, அப்புறம் பேசுறேன்.